தமிழக முதல்வர் திரு ஸ்டாலின் பீகாருக்கு செல்கிறாராம். நேற்று வரை இவரும் இவரது கட்சியினரும் வட இந்தியா குறித்தும் வட இந்தியர்கள் குறித்தும் எந்த அளவிற்கு தரக்குறைவாக பேசியிருக்கிறார்கள் என்பதை பாருங்கள். இந்தி பேச இளைஞர்களை தமிழ்நாட்டு வேலைக்குள் நுழைக்கிறது, அதன் மூலமாக பிஜேபி வளர்த்தலாம் அப்படின்னு ஒரு சூழ்ச்சி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு இங்க இருக்கக்கூடிய பழனிசாமி கும்பல் வேண்டுமானால் வேடிக்கை பார்க்கலாம், ஆனால் திமுகவோ தமிழ்நாட்டு மக்களோ அதை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டாங்க என்பது மட்டும் அழுத்த நிறுத்தமாக. பீகார்ல ஹிந்தி மட்டும் படிக்கிறத இங்க வந்து தமிழை கத்துக்கிட்டு இன்னைக்கு நம்ம வீடு கட்டி தரோம், சாலையை பிறக்கலாம், குக்கூஸ்கள் வரோம். மொழிதான் தேசியமாகும். இன்னும் சொல்ல போனால் இந்திய தேசியம் என்பதே கட்டமைக்கப்பட்டது யாருக்கு எதிராக? வெள்ளைக்காரருக்கு எதிராக கட்டப்பட்ட தேசியம். இந்தி படிச்சா வேலை கிடைக்குதா? இந்தி நம்ம ஊர்ல கோயம்புத்தூர்ல போய் பாருங்க, பானிபூரி வச்சுக்கிறோம். எந்த கடை யாரு? எல்லாம் இந்தியாவிலேயே தமிழகம் தலை சிந்து நிற்கிறது என்று காரணம் அதற்கு திராவிட இயக்கம் தான் காரணம். மற்ற ஊர்ல எல்லாம் முட்டாளா இருக்கிறோம், அறிவே கிடையாது வட மாநிலத்தில். இப்படி பல்வேறு தருணங்களில் நமது நாட்டின் மீதே விஷமத்தை கக்கிவிட்டு நமது சகோதரர்கள் மீதே வெறுப்பை உமிழ்ந்துவிட்டு பிரிவினைவாதத்தை தூண்டிவிட்டு இப்போது எந்த முகமூடியை மாட்டிக்கொண்டு அங்கு சென்றிருக்கிறீர்கள்? இப்படி ஒரு பிழைப்பை பிழைப்பதற்கு பெயர்தான் திராவிட மாடலா?